என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அதற்கு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. எல்லா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி 7 மணிக்கு மேலே போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாருன்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மெல்லாம் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பதிவு போடுகிறோம். ஆனால் நாம் போடுகிற ஃபேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதையாவது போட்டால் உடனடியாக இன்னைக்கு ஆளுங்கட்சி அவருடைய கையில் இருக்கிறது. அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திருப்ப பார்ப்பார்கள். காராத்தே தியாகராஜன் சொன்னதை போல கொடி கூட நம்மளை கெட்ட விட மாட்டார்கள். ஒரு அராஜக ஆட்சி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு 40 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். உங்களை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமல்ல, உங்கள் காலிலே ஒரு அடிபட்டால் அதனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீராக நான் கருதுவேன். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் எத்தனையோ போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பார்த்துக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நயினார் நாகேந்திரனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம். அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் உங்களோடு தோளோடு தோழர் என்று நானும் உழைப்பேன்.